வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பெர்முடேஷன் காம்பினேஷன். ரொம்ப நாள் இந்த கான்செப்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பெர்முடேஷன் காம்பினேஷன் பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்களா போயிட்டு இந்த சம் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். பட் லாஜிக்கலாக கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் போய் ஆன்சர் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் வராது. ஃபர்ஸ்ட் இதை ஒருத்தர் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த கான்செப்ட் என்ன, இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் போனோம். மற்ற கொஸ்டின்ஸ்லாம் கூட நமக்கு ஓவரால் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் அப்படி கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ரொம்ப ரேராக தான் இதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்ட் என்னன்னு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் போய் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பாருங்க. ஆன்சர் ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக கிடைக்கும். சரி, பெர்முடேஷன் காம்பினேஷன். இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பெர்முடேஷன் அப்படின்னோ இல்லை காம்பினேஷன் அப்படின்னோ உங்களுக்கு எந்த கொஸ்டின்லையும் கேட்கவே மாட்டாங்க. இந்த கான்செப்ட்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு வார்த்தை கூட ஃபைண்ட் த பெர்முடேஷன், ஃபைண்ட் த காம்பினேஷன் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. அது பெர்முடேஷனா இல்ல காம்பினேஷனா அப்படிங்கறதே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வெறும் டைட்டில் மட்டும்தான் பெர்முடேஷன் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம வேற வேற டேர்ம்ஸ்ல தான் இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அது என்னங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெர்முடேஷன்லாம் எப்படி சால்வ் பண்றது, காம்பினேஷன்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். பெர்முடேஷன் எது, காம்பினேஷன் எது அப்படின்னு. ஓகே, பெர்முடேஷனுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம். பெர்முடேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ். பெர்முடேஷனை இன்னொரு டைம்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்பினேஷன் அப்படிங்கறத செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அப்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா என்ன, செலக்ஷன்னா என்ன, எந்தெந்த क्वेश्चन எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பெர்முடேஷனுக்கு போயிடும். எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து காம்பினேஷனுக்கு போயிடும். நான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே கிரிக்கெட் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம வருவோம். இப்போ கிரிக்கெட் பார்க்கும்போது இப்போ இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டிவியில பார்க்கும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போடுவாங்க. இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸா போயிடலாம், ஒரு 5 to 10 years பிஃபோர் வந்து எப்படி இருந்துச்சு கிரிக்கெட் அப்படிங்கிறது போயிடலாம். இப்போ இந்தியா பேட் பண்ணுது, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் சார்ட் வந்து போடுறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓபனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சௌரவ் கங்குலி அண்ட் சச்சின், இவங்க ரெண்டு பேர் தானே வருவாங்க. ஸோ இவங்க தான் ஓபனர்ஸ். இப்போ கங்குலி அண்ட் சச்சின் இவங்க ரெண்டு பேரும் பேட் பண்றாங்க. ஒரு 10 overs விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சச்சின் அவுட் ஆயிடுறாரு. இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வராங்க, டிராவிட் வராருன்னு வைங்க. இப்போ யார் யார் நேம் அங்க இருக்கும் அப்படின்னா கங்குலி நேம் அப்படியே இருக்கும். கூட இப்போ யார் வந்திருக்கா, டிராவிட் இல்லைங்களா? ரைட். இன்னொரு 5 overs விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் டிராவிட் அவுட் ஆயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வருவார் இல்லைங்களா? தோனி வராருன்னு வைங்க. இப்போ அகைன் இவரோட நேம் அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் யார் வரா அப்படின்னா தோனி வராரு இல்லைங்களா? சோ கங்குலியோட நேம் இப்ப எத்தனை தடவை இந்த சார்ட்ல வரும் அப்படின்னு கொஞ்சம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், சார் 3 times வரும் சார் அப்படின்னு சொல்லுவோம். 3 times வரும். பட் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா until he is out. இவர் அவுட் ஆற வரைக்கும் கங்குலி யார் கூட எல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் போடுறாரோ அவங்க கூட எல்லாம் இவர் நேம் வந்து என்ன ஆயிட்டே இருக்கலாம், இங்க வந்துகிட்டே இருக்கலாம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கங்குலி எல்லாத்துக்கும் அரேஞ்ச் ஆகிட்டே இருக்காரு. சோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் பெர்முடேஷன். இன்னொரு சைடு பாருங்க. சோ காம்பினேஷன்னா என்ன அப்படிங்கறது பாத்துவோம். காம்பினேஷன்னா என்ன அப்படின்னா நான் செலக்ஷன் அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ அட் பிரசன்ட் நம்ம இந்தியன் டீம் எடுத்துக்கோம். இப்போ செலக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ டோட்டலா 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ அதுல இருந்து ஒரு 11 பிளேயர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ 11 பிளேயர்ஸ் நான் செலக்ட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் நேம் செலக்ட் பண்ணுவேன். நம்ம கேப்டன் யாரு, விராட் கோலி. சோ ஃபர்ஸ்ட் அவரோட நேம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, விராட் கோலி. மறுபடியும் இவர் நேம் வருமா, லிஸ்ட்ல டீம்ல வருமா, அத செலக்ட் பண்ணியாச்சுல. மறுபடியும் அவர் பேர் வராது. அடுத்து செகண்ட் பிளேயர் செலக்ட் பண்ணுவோம். செகண்ட் பிளேயர் யாரு, வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டன் யாருன்னு ரோஹித் சர்மா. சோ அடுத்து ரோஹித் சர்மா நேம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ ரோஹித் சர்மா செலக்ட் பண்ணிட்டா அகைன் அவரோட நேம் வந்து டீமுக்குள்ள வராது. ஒரு டைம் தான் செலக்ட் பண்ண முடியும். அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கமிட்டிக்கு ஆள் எடுக்கறாங்க, டீமுக்கு பிளேயர் செலக்ட் பண்றாங்க, சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலக்ஷன் அப்படி வரும். இப்போ இந்த இடத்துல இவங்க நேம்ஸ்லாம் ரிப்பீட் ஆகாது. பட் இங்க பாருங்க கங்குலி யார் கூட எல்லாம் அரேஞ்ச் ஆறாரோ ரிப்பீட் ஆயிட்டே வந்துட்டு இருந்துச்சு. சோ இந்த கான்செப்ட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா செலக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுக்கு இன்னொரு நேம் தான் என்னதுன்னா காம்பினேஷன்.
புரியுதுங்களா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. A B C 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். 3 பிளேஸ் இருக்கு, 3 சேர் இருக்கு. இந்த 3 பேரை இந்த 3 சேர்ல மாத்தி மாத்தி உட்கார வைக்கணும். எத்தனை விதமா உட்கார வைக்கலாம் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எழுதுவீங்க. A B C சொல்லலாம், அப்புறம் A C B எடுத்துக்கலாம், அப்புறம் B A C B C A C A B C B A. வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். ஸோ டோட்டலா 6 வேஸ் இருக்கு இல்லைங்களா? இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ், பெர்முடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே காம்பினேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மட்டும் தான் வரும். ஃபர்ஸ்ட், தேர்ட், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல A இருந்தா A ஒரு டைம் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல B இருந்தா B ஒரு டைம் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல C இருந்தா C ஒரு டைம் தான் இருக்கணும். only 3 ways தான் எதுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னா செலக்ஷனுக்கு எடுத்துக்குவோம். So this is the difference between permutation. ஓகே, ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா பெர்முடேஷன் ஃபுல்லா என்னென்ன இருக்கு, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். பெர்முடேஷன் கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குங்க. சோ அதுக்கு அப்புறம் காம்பினேஷன், அது கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதுல செகண்டரியா நம்ம அதை பார்க்கலாம். பெர்முடேஷன்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆல்பபெட், அதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஃபரெண்டா क्वेश्चंस கேட்பாங்க. நம்பர்ஸ் யூஸ் பண்ணியும் क्वेश्चंस கேட்பாங்க. சோ ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் வச்சு என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் அப் டு டேட் பார்த்தோம்னா, அதுக்கு அப்புறமா நம்பர்ஸ் பார்க்கலாம். ரெகுலரா கேக்குற சில क्वेश्चंस மட்டும் அந்த வேர்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்முடேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது நம்ம 10th ல படிச்சிருப்போம் அந்த கான்செப்ட். சோ NPR அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? NPR. சோ n ஃபேக்டோரியல் divided by n minus r factorial. சோ இதுதான் NPR பெர்முடேஷனோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக் திங்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல். இப்ப ஃபேக்டோரியல்னா என்னங்க? 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னோம்னா இது நமக்கு தெரியும். 5 into 4 into 3 into 2 into 1. இத நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இதோட ஆன்சர் என்னங்கிறது கிடைக்கும். பட் இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா क्वेश्चन என்னன்னா 0 ஃபேக்டோரியல். வாட் இஸ் 0 ஃபேக்டோரியல் அப்படின்னு क्वेश्चन ஒரு டைம் பேங்க் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ 0 ஃபேக்டோரியல்னா என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இந்த 0 அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கேன். 0 ஃபேக்டோரியல் 0 அப்படினாலே வேல்யூ 0 தான். பட் 0க்கு சில இடத்துல வந்துட்டு வேல்யூஸ் இருக்கு. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னன்னா 1. சோ இத மறந்துடாதீங்க. இத பேஸ் பண்ணி தான் எல்லா சம்ஸ்மே நம்ம எழுதுவோம். 0 ஃபேக்டோரியல் is equal to 1. இப்போ ஏன் சார் இங்க 1 போடுறீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன் பாருங்க, மறக்கவே மறக்காது. 5 ஃபேக்டோரியலுக்கு 5 into 4 into 3 into 2 into 1 வரைக்கும் எழுதுறீங்க. ஏன் இங்க into 0 போடல? into 0 போட்டுறோம்னா இது எல்லாமே 0 ஆயிடும். 5 ஃபேக்டோரியல் 0 தான், 10 ஃபேக்டோரியல் 0 தான் இல்லீங்களா? சோ எல்லாமே 0 ஆயிடும். சோ இங்க 0 போடல. இன் கேஸ் நீங்க இப்ப 0 போட்டாலும் அந்த 0 ஆகாது. ஆன்சரும் மாறாது. ஏன்னா 0 ஃபேக்டோரியல் நம்ம என்ன சொல்லிட்டோம்? 1 அப்படின்னு சொல்லிட்டோம். சோ உங்களுக்கு இங்க அந்த ப்ராப்ளம் வரவே வராது. சோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு சம் போடுறதுக்கு முன்னாடி. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு 5 பேர் இருக்காங்க. A B C D E. சோ 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. 5 பேருக்கு 5 சேர் போட்டு உட்கார வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறைய போட்டோஸ் எடுக்க போறோம். சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போட்டோஸ் எவ்வளவு எடுக்கலாம்? போட்டோ காப்பி எவ்வளவு கிடைக்கும்? அதாவது ஒரே மாதிரி போட்டோ மறுபடியும் ரிப்பீட் ஆக கூடாது. ஒருத்தராவது இடம் மாறி வரணும். சோ இடம் மாறி நிக்க வச்சு ஒரு கேங் 5 பேர் இருக்காங்க. எத்தனை போட்டோஸ் உங்களால எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா இதை நீங்க வந்து எழுதி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 3 நம்பர் தான் எழுதலாம். A B C அப்படியே நான் எழுதி காட்டுனேன். அது ஓகே. பட் அதுக்கு மேல போயிடுச்சுனா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா we need to follow permutation. சோ இந்த இடத்துல தான் நம்ம permutation கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க அப்படினா 5 பேர் இருக்காங்க. எத்தனை சேர் இருக்கு, எத்தனை பிளேஸ் இருக்கு அப்படினா we have 5 places. சோ 5 பேர் இருக்காங்க, 5 பிளேஸ் இருக்கு. சோ 5p5 என்ன வரும்? n ஃபேக்டோரியல், அதாவது 5 ஃபேக்டோரியல் divided by 5 minus 5 ஃபேக்டோரியல். 5 minus 5 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் தான். சோ 0 ஃபேக்டோரியல் is equal to 1. அப்ப ரிமைனிங் இருக்குது 5 ஃபேக்டோரியல் மட்டும் தான். 5 ஃபேக்டோரியல் என்ன பண்ணுவீங்க? 5 into 4 into 3 into 2 into 1, that is nothing but 120 photocopies. நம்ம என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். சோ இந்த 120 ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம எழுதி பார்க்க முடியாது. So that is why we use permutation formula. Okay, so இந்த क्वेश्चन இருந்து ஒரு சின்ன ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ண முடியும். என்ன அப்படினா கவனிங்க. n உம் 5 r உம் 5. That means n is equal to r. n உம் r உம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா நம்மளோட ஆன்சர் n ஃபேக்டோரியல் தான் இருக்கும்.
ஓகேங்களா? இப்போ n-ம் 6 r-ம் 6 இருக்கு. இப்போ இப்படி இருக்குன்னு வைங்க. 6p6 அப்படினா நம்ம ஆன்சர் 6 ஃபேக்டோரியல். 7p7 அப்படினா ஆன்சர் 7 ஃபேக்டோரியல். சோ n-ம் r-ம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா n ஃபேக்டோரியல் இஸ் த ரைட் ஆன்சர். சோ இத வச்சு நீங்க ஈஸியா ஃபார்முலாக்குள்ள போகாம ஆன்சர் எழுத முடியும். ஓகே. நெக்ஸ்ட் பேசிக்காவே ஒரு டவுட் இருக்கும். எந்த நம்பர் n-ன்னு எடுக்கிறது, எந்த நம்பர் r-ன்னு எடுக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன டவுட்ஸ். இப்பலாம் நமக்கு இது வராதுங்க. கரெக்ட்டா எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்திருக்கும்போது தான் வரும். நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியும், பட் எந்த நம்பர் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்ளமா இருக்கும். இங்க பாருங்க. நமக்கு மியூசிக்கல் சேர் தெரியும் இல்லையா? சோ அந்த கேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 6 பர்சன்ஸ் இருக்காங்க வைங்க. 6 பேர் இருக்காங்க. 5 சேர்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ கேம் விளையாடுறாங்க அப்படினா 6 person 5 chairs. So how many ways 6 person can be seated in 5 chairs? இந்த 6 பேர்த்த 5 சேர்ல எத்தனை விதமா உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க. அப்போ இதுல n எது r எது? நம்ம n p r எழுதுறோம் இல்லையா? n எது r எது அப்படினு கேட்டா இதுல கரெக்ட்டா ஆன்சர் சொல்லுவோம். n வந்து என்னது? 6, r வந்து 5 சார் அப்படிங்கிறது நம்ம கரெக்ட்டா சொல்லிடுவோம். பட் இதே क्वेश्चन இப்போ கொஞ்சம் மாத்தி இப்போ person வந்து 5 தான் இருக்காங்க. அப்படியே உல்டாவா எழுதுங்க. person 5 இருக்காங்க. chair வந்து 6 இருக்கு. இப்போ n எது r எது? npr சொல்லுங்க அப்படினு சொன்னா இப்போ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படினா சார் person 5 வந்து n 6 வந்து r அப்படினு சொல்லுவாங்க. ஏனா அவங்க எப்பவுமே லிவிங் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பிரியாரிட்டியும் நான் லிவிங் திங்ஸ்க்குலாம் ஒரு பிரியாரிட்டி தான் நமக்கு கொடுக்க தெரியும். இப்போ இதே வந்து ரெண்டுமே பர்சன்ஸா கொடுத்து क्वेश्चन கேட்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வரும்போது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே n is greater than r. n தான் பெரிய நம்பரா இருக்கும். அது வந்து பர்சனா இருந்தாலும் சரி, சேரா இருந்தாலும் சரி, லிவிங் திங்கா இருந்தாலும் சரி, நான் லிவிங் திங்கா இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்காதீங்க. n is always greater than r. சோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் அப்படினா again 6p5 அப்படியே ஃபார்முலா எழுத வேண்டியதான். ஓகேங்களா? இதே தான் ஆன்சரா வரும். சோ இத மறந்துட வேண்டாம். சோ n-ம் r-ம் ஈக்குவலா இருந்தா n ஃபேக்டோரியல். இல்ல n r வேற வேற இருந்துச்சுனா greater number should be always n and smaller number will be. இப்போ ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அந்த வேர்டுக்கு வந்து எப்படி எத்தனை வேஸ்ல வந்து நம்ம மாறி மாறி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான क्वेश्चंस தான் ஜெனரலா கேக்குறது. இப்போ பாருங்க. பேங்கர். How many words can be created using the letters of the word banker? இந்த bankerங்கற வேர்ட் வச்சு எத்தனை வார்த்தைகளை நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படினு கேக்குறாங்க. அப்ப இதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்கு இல்லீங்களா? சோ நம்ம கிட்ட 6 லெட்டர்ஸ் இருக்கு, 6 பிளேसेस இருக்கு. n-ம் r-ம் ஈக்குவலா இருந்துச்சுனா என்ன பண்ணுவோம்? n ஃபேக்டோரியல். சோ 6 ஃபேக்டோரியல் இஸ் தி ரைட் ஆன்சர். உங்களோட ஆப்ஷன்ஸ்ல 6 ஃபேக்டோரியல்லே கொடுத்திருப்பாங்க. பெரிய நம்பரை சின்னதா எழுதுறதுக்கான கான்செப்ட் தான் ஃபேக்டோரியல். அப்புறம் பவர் வேல்யூ எழுதுறது, எக்ஸ்போனென்ஷியல் யூஸ் பண்றது, ரேஷியோ யூஸ் பண்றது. சோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்றோம். மேக்ஸिमम ஆப்ஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க. ரொம்ப பெரிய நம்பர்ஸா இருந்ததுனா இல்ல ஒரு சில சமயம் சால்வ் பண்ணிருப்பாங்க. சால்வ் பண்ணா மட்டும் நீங்க சால்வ் பண்ணா போதும். 6 ஃபேக்டோரியலோட வேல்யூ 720 ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனா ஈஸியா இருக்கும். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணணும்? 6 ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல எழுதி மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 9 10 வரைக்கும் மக்கப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஃபேக்டோரியல் வேல்யூஸ் என்ன அப்படி. ஓகே ரைட். இப்போ இதே கொஞ்சம் கான்செப்ட் நெக்ஸ்ட் மாடல்ல ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படினா மிரர் அப்படின ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. இந்த மிரர்ங்கற வார்த்தையை எத்தனை விதமா நீங்க வந்து மாத்தி மாத்தி எழுதலாம்? எவ்வளவு வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும்? How many words can be created using the letters of the word mirror அப்படினு கேக்குறாங்க. அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா அகைன் பாருங்க 1 2 3 4 5 6 டோட்டலா 6 லெட்டர்ஸ் இருக்கு, 6 பிளேसेस இருக்கு. சோ நம்ம ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படினா 6 ஃபேக்டோரியல் அப்படி நம்ம எழுதலாம் இல்லீங்களா? ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த வேர்டுக்கும் இந்த வார்த்தைக்கும் நீங்க ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த வார்த்தையில ஒரு லெட்டர் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்காது. எந்த b வந்து மறுபடியும் வந்திருக்காது. a அகைன் வந்திருக்காது. n அகைன் வந்திருக்காது. ஒரு லெட்டர் ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஆனா இங்க r அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3 தடவை வருது. கரெக்ட்டுங்களா? இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இந்த r எடுத்து இங்க எழுதிடலாம். இந்த r எடுத்து இங்க எழுதிடலாம். இப்படி ரெண்டு r மாத்தி எழுதினாலும் கடைசில படிச்சு பாத்தீங்கன்னா அதே மிரர் தான். அது ஒரு யூஸ்மே கிடையாது. அப்போ r-ம் இன்டர்சேஞ்ச் ஆக கூடாது. r-ம் மத்த ஆல்பபெட் மத்த லெட்டர்ஸ் என்ன பண்ணலாம்? இன்டர்சேஞ்ச் ஆகலாம். r-ம் இன்டர்சேஞ்ச் ஆக கூடாது. இப்போ அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா உள்ளுக்குள்ள எத்தனை r இருக்கு? 3 r இருக்கு. இந்த 3 r இன்டர்சேஞ்ச் ஆக கூடாதுனா இந்த 3 r இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னு வெச்சுக்கங்களேன், ஒரு ஆன்சர் வரும்ல. அது இதில இருந்து தூக்கிடலாமா? டோட்டல் ஆன்சர்ல இருந்து இந்த 3 r இன்டர்சேஞ்ச் ஆகிற ஆன்சர் எடுத்துட்டோம்னா நான் நினைக்கிற ஆன்சர் எனக்கு கிடைச்சிரும். அதனால
மொத்தம் 3 r இருக்கு, 3 places இருக்கு. இந்த 3 r இடம் மாறிச்சுனா என்ன ஆன்சர் வரும் அப்படினா n 3 place r 3. So 3 factorial கிடைக்குமா? 3p3. இந்த 3 இன்டர்சேஞ்ச் ஆச்சுனா அப்போ இந்த 3 factorialங்கற ஆன்சரை மட்டும் இதில இருந்து நான் வெளிய எடுக்கணும். எப்படி வெளிய எடுக்கலாம்? ரெண்டு ஆன்சர் வந்து நமக்கு தோணும். என்ன தோணும்னா 6 factorial minus 3 factorial போட்டீங்கன்னா வெளிய எடுத்துடலாமா? மொத்த ஆன்சர்ல இருந்து இந்த 3 factorial வெளிய எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும் நினைப்போம். ஒரு சிலர் என்ன சொல்வாங்க அப்படினா நல்லா கவனிங்க, ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. 6 factorial ல இருந்து divide by 3 factorial போட்டா ஆன்சர் வரும்னு சில பேர் நினைப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல சொன்னேன். இந்த பெர்முடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா லாஜிக்கா ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஆனா அது வந்து கரெக்ட்டா இருக்காது. போய் உள்ள போய் பாத்தீங்க அப்படினா அது வேற ஒரு லாஜிக் இருக்கும், ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். அது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும் அப்படினா சொன்னீங்களா? அது இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம ஜெனரல் நாலேஜ் வச்சு யோசிக்கும் போது 6 factorial 3 factorial மைனஸ் பண்ணா ஆன்சர் வந்துரும் தான் நினைப்போம். ஆனா வராது. ஏன் வராது அப்படினா நீங்க மைனஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், டிவைட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. ஒண்ணும் இல்லைங்க. 1 minus 1 1 divide by 1 இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். 1 minus 1 ஓட ஆன்சர் என்னங்க? 0. 1 divided by 1 ஓட ஆன்சர் என்னங்க? 1. அப்படினா மைனஸ் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாமே வெளிய போயிடும். 0 தான் கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க மைனஸ் பண்ணா என்ன ஆகும்னா இந்த 3 rமே வெளிய போயிடும். 3 r வெளிய போயிடுச்சுனா எனக்கு என்ன இருக்கும்? MIO மட்டும் தான் இருக்கும். இந்த 3 வச்சுனா என்ன பண்றது? எனக்கு r உள்ள இருக்கணும். ஆனா ரிப்பீட் ஆக கூடாது. ஒரு தடவை இருக்கணும். அதுக்குள்ள ரிப்பீட் ஆக கூடாதுங்கறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண கூடாது? மைனஸ் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற r எல்லாம் வெளிய போயிடும். ஓகே, சோ நான் அதனால என்ன பண்றேன்? டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா ஒரு தடவை இருக்கும், ரிப்பீட் ஆகாது. ஓகே, சோ இந்த இடத்துல நீங்க 6 factorial divided by 3 factorial அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்சர். சோ ரிப்பீட்டேஷன் இருந்துச்சு அப்படினா we need to divide the number. ஓகே, அதுக்கு அடுத்து இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் பார்த்த மிஸ்டேக்ஸ். அடுத்து என்னன்னா 6 factorial divided by 3 factorial னா அழகா ரெண்டையும் கேன்சல் பண்ணி 2 factorial எழுதிடுவோம். அப்படி இது எழுதிராது. ஓகே, இதோட ஆன்சர் எப்படி எழுதணும்னா see 6 factorial னா 6 into 5 into 4 into 3 அப்படி வேணா ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா divided by 3 factorial தான இருக்கு. இந்த ரெண்டையும் வேணா நீங்க கேன்சல் பண்ணிக்கங்க, பிரச்சனை இல்ல. சேம் நம்பர்னா மட்டும் தான் கேன்சல் பண்ணனும். ஓகேங்களா? ரிமைனிங் பாருங்க 6 5s are 30 30 into 4 120 ஆன்சர்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு. சும்மா 2 factorial போட கூடாது. சோ இது ஆன்சர் இல்ல. ஓகே, சோ ஆன்சர் இஸ் 120 words can be created using the word mirror. புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு வேர்ட் கூட நம்ம எடுக்கலாம். banana. இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா? சோ இதுல வச்சு இந்த bananaங்கற வேர்ட் வச்சு எத்தனை வேர்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படினு செக் பண்ணினா டோட்டலா 1 2 3 4 5 6 factorial இருக்கு. இந்த 6 factorialல a மட்டும் பாத்தீங்கன்னா 1 2 3 factorial. என்ன எவ்வளவுங்க? 2 factorial. So 6 factorial divided by 3 factorial into 2 factorial தான் ரைட் ஆன்சர். சோ ரிப்பீட்டேஷன் வந்தா எப்படி எழுதணும் புரிஞ்சதுங்களா? இவ்ளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். சோ இப்போ நம்ம பார்க்க போறது தான் முக்கியமான क्वेश्चन. நீங்க நிறைய இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த மாதிரி क्वेश्चंस தான் நீங்க பாப்பீங்க. ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த வார்த்தையில இருந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செட் பண்ணி क्वेश्चंस கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு இப்படி இருக்கணும், எனக்கு இப்படி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்து क्वेश्चंस கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படிங்கறது தான். சோ நம்ம ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். எஜுகேஷன் அப்படிங்கற வேர்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்போ क्वेश्चन கேக்குறாங்க. How many words can be formed using the letters of the word education? So இந்த educationங்கற வார்த்தையை வச்சு எத்தனை வார்த்தை வந்து நம்மால கிரியேட் பண்ண முடியும் அப்படினு கேட்டாங்கன்னா இது நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். டோட்டலா 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி 9 places இருக்கும். இல்லீங்களா? அப்ப 9 letters 9 places இருக்கு. n உம் r உம் ஈக்குவல் அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம்? 9 factorial. இதுதான் நம்மளோட ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடும். இல்லீங்களா? பிரச்சனை இல்ல. பட் இப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான 4 கண்டிஷன்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இதுல இருந்து தான் உங்களுக்கு क्वेश्चंस வரும். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படினா சேம் क्वेश्चन how many words can be formed using the letters of the word education அப்படினு கொடுத்துட்டு such that அப்படினு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படினா the word should always starts with the letter D. நீங்க எத்தனை வேர்ட் வேணா கிரியேட் பண்ணுங்க. ஆனா கிரியேட் பண்ற எல்லா வேர்டுமே Dங்கற லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் ஆகணும் அப்படினு சொல்றாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு அப்படினா only for D. D ல தான் ஆரம்பிக்கணும். மீதி என்ன லெட்டர் எங்க வேணா இருக்கலாம். அத பத்தி அவங்க கவலை இல்ல. அத தான் அவங்க சொல்றாங்க. How many words can be formed using the
letters of the word education such that the word should always starts with the letter D. அப்ப D ல ஆரம்பிக்கணும் அப்படினா இது எப்படி எழுதலாம் அப்படினு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரே ஒரு லெட்டருக்கு தான் அனுமதி. D மட்டும் தான் வரணும். வேற எந்த லெட்டரும் வர கூடாது. அப்ப என்கிட்ட இருக்கிறது ஒரு பிளேஸ். அந்த ஒரு பிளேஸ்ல ஒரு லெட்டர் தான் வரணும். அது D தான். ஓகேங்களா? சோ அந்த பிளேஸ்ல அந்த லெட்டர் நான் அலோகேட் பண்ணிட்டேன். இன்டு இப்போ ரிமைனிங் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சோ இத மட்டும் விட்டுருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துரும். சோ ரிமைனிங் பாருங்க 9 லெட்டர்ஸ்ல ஒரு லெட்டர் அலோகேட் பண்ணிட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? 8 லெட்டர்ஸ் இருக்குமா? சோ லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 8 இருக்கு. பிளேஸ் எவ்வளவு இருக்குங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் தான் அலோகேட் ஆயிருக்கு. சோ ரிமைனிங் பாத்தீங்க அப்படினா நம்மகிட்ட 8 பிளேஸ் இருக்கு. சோ 8 லெட்டர் இருக்கு, 8 பிளேஸ் இருக்கு. சோ இது எப்படி எழுதலாம்னா 8p8 அப்படினு எழுதலாம். இல்லீங்களா? அப்ப 1p1 என்ன அப்படினா 1 into n or equal இருக்குமா என்ன எழுதுவோம் 8 factorial. So 1 into 8 factorial, that is nothing but 8 factorial தான் இதோட ஆன்சர். ஓகே, நீங்க டைரக்டா 8 factorial எழுதுற அளவுக்கு பிராக்டீஸ் ஆயிடும். சோ இதான் ஃபர்ஸ்ட். இப்போ செகண்ட் கண்டிஷன் என்னன்னா திரும்ப அதே மாதிரி வேர்ட் எஜுகேஷன்ங்கற வேர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வேர்ட்ல எத்தனை வேர்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத क्वेश्चन. பட் ஒரு கண்டிஷன் கொடுக்கறாங்க. என்ன கண்டிஷன்னா the word should always ends with a vowel. ஓகே, சோ ends with vowel. ஒரு vowelல தான் வந்து முடியணும் அப்படினு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் vowel அப்படிங்கிறது எது அப்படி நம்ம எடுக்கணும். இல்லீங்களா? சோ உயிரெழுத்துக்கள் அதெல்லாம் எது அப்படி நம்ம எடுக்கணும். இதுல vowelலாம் எதுன்னு பாத்தீங்கன்னா e, u, a, i, o. சோ இந்த அஞ்சுமே நமக்கு வந்திருக்கு. மொத்தம் 5 vowel இருக்கு. a, e, i, o, u அது எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ அந்த லெட்டர்ஸ்லாம் எழுதணும் பாருங்க. என்ன இருக்கு? e, u, a, i, o. இந்த 5 லெட்டர்ல ஏதோ ஒரு லெட்டர் தான் அந்த லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். மீதி எல்லாம் உள்ள என்ன வேணா இருக்கும். சோ இதுக்கு நம்ம எழுதணும். அப்போ இதோட ஆன்சர் எழுதலாம் அப்படினு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஒரு ஆப்ஷன் கேட்டேன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு டக்குன்னு இத பாக்கும்போது என்ன தோணும் அப்படினா 5 vowels இருக்கு. அதனால இங்க 5 factorial னு சொல்லுவாங்க. அப்புறம் கான்சோனன்ட்ஸ்னா vowel தவிர மீதி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம கான்சோனன்ட்ஸ். இந்த 5 லெட்டர் தவிர ஆல்பபெட்ல இருக்க எல்லா லெட்டரையுமே நம்ம என்ன சொல்றோம்னா கான்சோனன்ட்ம்போம். சோ அது வந்து ரிமைனிங் இருக்கு. அது ஒரு 4 இருக்கு. D, C, T, N. சோ 4 factorial அப்படிங்கற ஆன்சர் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இது ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? சோ இதோட ஆன்சர் என்னங்கறது நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த 5 லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் இந்த பிளேஸ்க்கு வரணும். அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இந்த 5 லெட்டருக்குள்ள இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்போ பிளேஸ் வந்து நம்மகிட்ட ஒன்னு தான் இருக்கு. லெட்டர்ஸ் வந்து 5 இருக்கு. அப்ப முதல்ல நான் என்ன எழுதுறேன்னா 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா என்கிட்ட பிளேஸ் ஒன்னு தான் இருக்கு. இப்போ இதுல இருந்து ஏதாவது ஒரு லெட்டர் இங்க வருதுன்னு வெச்சுக்கோங்க. e இங்க வருதுன்னு வைங்க. e வந்து இங்க வந்துருச்சு. கரெக்ட்டா? அப்ப மீதி எத்தனை vowels நம்மகிட்ட இருக்கு? 4 vowel இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி கான்சோனன்ட்ஸ் நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு அப்படினா ரிமைனிங் எத்தனை கான்சோனன்ட் இருக்கு? அது ஒரு 4 D C T N. சோ 4 கான்சோனன்ட் வந்து நம்மகிட்ட இருக்கு. அப்போ ஒரு லெட்டர் ஒரு பிளேஸ் ஆக்குபை பண்ணிருச்சு. ரிமைனிங் பாத்தீங்கன்னா 4 vowel இருக்கு, 4 கான்சோனன்ட் இருக்கு. இப்போ மொத்தமா எவ்வளவு இருக்குன்னா 8 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 8 லெட்டர்ஸ் எது வேணா எங்க வேணா இருக்கலாம். இந்த ரிமைனிங் இருக்கிற 8 பிளேஸ்ல 8 பிளேसेस இருக்குங்களா? 8 ஒரு பிளேஸ் தான் ஆக்குபை ஆயிருக்கு. இந்த 8 பிளேஸ்ல இந்த 8 லெட்டர்ஸ் எது வேணா வரலாம். புரியுதுங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா 8 பிளேसेस இருக்கு, 8 லெட்டர்ஸ் இருக்கு into 8p8 அப்படி எழுதலாம். அப்போ 5p1 என்னன்னா வெறும் 5 ஃபேக்டோரியல் னு போட்ற கூடாது. அது ஒரு மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுவாங்க. 5p1 5 லெட்டர் இருக்கு, 5 பிளேஸ் இருக்குன்னா தான் 5 ஃபேக்டோரியல். ரெண்டுமே 5 5 இருக்கணும். ஆனா 5 லெட்டர் இருக்கு, என்ற ஒரு பிளேஸ் தான் இருக்கு. சோ வெறும் 5 எழுதணும் into 8p8. இதுக்கு என்ன எழுதலாம்? 8 ஃபேக்டோரியல். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 5 into 8 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் கான்செப்ட், கான்சோனன்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டுகெதர். சோ இதே எஜுகேஷன்ங்கற வேர்ட் கான்சோனன்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே சேர்ந்தே இருக்கணும் அப்படினு சொல்றாங்க. இந்த கான்சோனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தே இருக்கணும் அப்படினு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஜெனரலா நாம என்ன எடுப்போம்? கான்சோனன்ட்ஸ் எல்லாம் எதுங்க? D C T N. சோ இந்த 4 லெட்டர் D C T N சேர்ந்தே இருக்கணும் அப்படினு சொன்னா அதே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு 4 லெட்டர் இருக்கு, 4 ஃபேக்டோரியல். இது இல்லாம vowels பாத்தீங்கன்னா E U A I O அது ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்கு, அது ஒரு 5 ஃபேக்டோரியல். சோ 4 ஃபேக்டோரியல் into 5 ஃபேக்டோரியல் ஆன்சர்ங்கிறது காமனா ஜெனரல் நாலேஜ்ல வர ஆன்சர். எல்லா ஸ்டூடண்ட்ஸ்மே இது சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கறத நம்ம இப்போ செக் பண்ணனும். அதுதான் முக்கியம்.
ஓகேங்களா ஜெனரலா பார்த்ததுமே கான்சோனன்ட்ஸ் எப்பவுமே சேர்ந்தே இருக்கணும்ங்கறாங்க அப்ப கான்சோனன்ட்ஸ் ஒரு 4 இருக்கு வவல்ஸ் ஒரு 5 இருக்கு அப்ப 4 ஃபேக்டோரியல் into 5 ஃபேக்டோரியல் எடுத்துற கூடாது அதோட ஆன்சர் வந்து லாஜிக்கா வேற வரும் ஓகேங்களா சோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தலாம் இப்போ இது சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு கிளாஸ்ல ஒரு 4 பசங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸ்னு வெச்சுக்கங்களேன் இந்த 4 பேர் எங்க போனாலும் சேர்ந்தே தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்கார வச்சு பாருங்க 4 பேர் சேர்ந்து உட்காருவாங்க லாஸ்ட் பெஞ்சில உட்கார வச்சாலும் 4 பேர் சேர்ந்து உட்காருவாங்க கேஃபெட்டீரியா போனாலும் சேர்ந்து தான் போவாங்க பஸ் ஸ்டாண்ட் போனாலும் சேர்ந்து இருப்பாங்க அப்போ இந்த 4 பேர் எங்க போனாலும் சேர்ந்து தான் இருப்பாங்க ஆனா நல்லா கவனிச்சா தெரியும் இந்த 4 பேரும் அதே ஆர்டர்ல இருக்க மாட்டாங்க இவனுக்கு அடுத்து இவன் தான் இவனுக்கு அடுத்து இவன் தான் அந்த மாதிரி ஆர்டர்ல இருக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள இன்டர்சேஞ்ச் ஆகிக்குவாங்க இல்லீங்களா சோ DCTN அப்படிங்கிறது சேர்ந்தே இருக்கணும்னு இவங்க சொல்றாங்க அது சேர்ந்து இருக்கணும் ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிக்கலாம் இன்டர்சேஞ்ச் ஆயிக்கலாம் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும் ஓகே இப்போ நம்ம கான்செப்ட்குள்ள வருவோம் இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த பாக்ஸ்ல EUAIO அதாவது இந்த வவல்ஸ் எல்லாம் தூக்கி போடுறேன் ஏன்னா அது எங்க வேணா இருக்கலாம் யார்கிட்ட வேணா அது இருக்கலாம் அதுக்கு எந்த கண்டிஷனுமே நமக்கு கிடையாது சோ அதனால என்ன பண்றேன் அப்படினா EUAIO இத தூக்கி அப்படியே உள்ள போட்டாச்சு ஆனா கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா கான்சோனன்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டுகெதர் கான்சோனன்ட்ஸ் எப்பவுமே சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா அது சேர்ந்து இருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அது ரொம்ப முக்கியம் அது சேர்ந்து இருக்கு நம்ம ஏதாவது பண்ணல சும்மா 4 ஃபேக்டோரியல் எழுதி தூக்கி உள்ள போட்டா சரியாயுமா அது சேர்ந்தே இருக்கணும் அப்படினா நம்ம சேர்ந்தே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தான் நம்ம இது கூட சேர்த்து விடணும் அப்பதான் அது எங்க போனாலும் சேர்ந்தே இருக்கும் அப்ப அது சேர்ந்தே இருக்கணும்ங்கறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இந்த DCTN அப்படிங்கற இந்த 4 லெட்டரையும் சேர்த்து ஒட்டுக்கா வச்சு கட்டிடுறேன் டைப் பண்ணிடுறேன் இல்ல ஒரு பாட்டிலுக்குள்ள இந்த 4 லெட்டரையும் உள்ள போட்டுறேன் இப்போ இது 4 எப்படி இருக்குன்னா சேர்ந்தே தான் இருக்கும் இதுதான் நம்ம சேர்ந்து இருக்கிறதுக்காக நாம பண்ற வேலை ஓகே இந்த 4 லெட்டரையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு நான் என்ன பண்ணிடுறேன் நல்லா கெட்டியா கட்டிடுறேன் இப்போ கட்டி இந்த பாக்ஸை தூக்கி இதுக்குள்ள போடுறேன் இப்போ இதுக்கு பேர் என்ன வரணும்னா C அப்படின்னு வெச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இத தூக்கி அதையும் தூக்கி நான் இங்க வீசிட்டேன் ஓகே இப்போ அது இங்க வந்திருக்கு இப்போ பாருங்க இந்த பாக்ஸ்க்குள்ள எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு இது நம்ம பார்க்கணும் பாக்ஸ்க்குள்ள எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 இந்த 6th லெட்டர் என்னன்னா இந்த லெட்டர் DCTN இந்த 4 சேர்ந்தே இருக்கணும்னு சொன்னனால இந்த 4 லெட்டரையும் ஒரே லெட்டரா பண்ணி தூக்கி உள்ள போட்டுட்டேன் இப்போ இந்த பாக்ஸ் ஏன் உள்ள போட்டுருக்கேன்னு பாருங்க இந்த பாக்ஸை நல்லா ஷஃபிள் பண்ணலாம் ஷஃபிள் பண்ணா என்ன ஆகும்னா இந்த லெட்டர் எல்லாம் இடம் மாறும் அப்போ ஒருவேளை இது வந்து இங்க விழுகுதுன்னு வெச்சுக்கோ ஓகேங்களா அப்ப லெட்டர் எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் இங்க பாருங்க E வரும் அப்புறம் U இருக்கும் அப்புறம் A இருக்கும் அதுக்கு அப்புறம் என்ன வந்துரும்னா இந்த C வந்துச்சுனா அதுக்கு எத்தனை லெட்டர் இருக்கு D C T N 4 லெட்டர் வந்துருமா இப்போ 4 லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் என்ன வரும் I வரும் அதுக்கு அப்புறம் O வரும் இப்போ 9 லெட்டர் இருக்குங்களா 9 லெட்டர் இருக்கு இந்த 4 லெட்டர் சேர்ந்தே இருக்கு ஒருவேளை இந்த லெட்டர் வந்து இங்க விழுகுதுன்னு வெச்சுக்கோங்க E க்கு அடுத்து விழுந்துச்சு அப்படினா ஃபர்ஸ்ட் E வந்துரும் E வந்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த லெட்டர்ஸ்லாம் வந்துரும் இதுக்குள்ள இன்டர்சேஞ்ச் ஆகலாம் சோ D C T D N அப்படி கூட வரலாம் கரெக்ட்டா சோ இந்த 4 வந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் என்ன வரும் UAIO இந்த லெட்டர் வரும் மறுபடியும் பாருங்க 9 லெட்டர் வந்துச்சு அப்போ இது எதுக்குள்ள போய் விழுந்தாலும் அந்த 4 லெட்டர் சேர்ந்தே தான் இருக்கும் இதுதான் நம்ம பண்ணணும் ஓகேங்களா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 5 லெட்டருக்கு எப்படி ஸ்பேஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஸ்பேஸ் தரணும் இந்த பாக்ஸ்க்குள்ள மொத்தம் 6 லெட்டர் இருக்கு ஓகே அப்ப இந்த இடத்துல 5 போட்டது தப்பு एक्चुअली என்னன்னா மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்கு அந்த 6ல 6th லெட்டர் இருக்குங்களா அந்த ஒரு லெட்டருக்குள்ள 4 லெட்டர் இருக்கு அது இன்டர்சேஞ்ச் ஆகாத அதனால அதுக்கு 4 ஃபேக்டோரியல் அப்ப யாரெல்லாம் 5 ஃபேக்டோரியல் into 4 ஃபேக்டோரியல் நினைச்சீங்களோ அதுக்கு தப்பு 6 ஃபேக்டோரியல் into 4 ஃபேக்டோரியல் தான் கரெக்ட் அப்ப மொத்தம் என்கிட்ட 1 A E U A I O இதுக்கு 5 லெட்டர் அது இல்லாம இந்த DCTN இருக்குலையா அது ஒரு லெட்டரா பண்ணி 6 லெட்டர் கொடுத்துறேன் அந்த 6வது லெட்டருக்குள்ள 4 லெட்டர் இருக்குன்னு எழுதுறேன் சோ இதுதான் கான்சோனன்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டுகெதர் அப்படி இருக்கான ஆன்சர் இப்போ இங்க பாருங்க இப்படி சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்க DUN இந்த மூணும் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும் ஆல்வேஸ் டுகெதர் DUN ன்றது ஆல்வேஸ் டுகெதர் அப்படினா இந்த மூணு லெட்டர் தவிர மீதி எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா சோ DUN விட்டுருங்க மீதி எவ்வளவு இருக்கு 1 2 3 4 5 6 6 லெட்டர்ஸ் இருக்கா அப்ப 6 பிளஸ் இந்த DUN ஒரு லெட்டர் எடுத்துக்கணும் அப்ப டோட்டல் என்னாச்சு 7 ஃபேக்டோரியல் இன்டு இந்த ஒரு லெட்டர்ல மூணு லெட்டர் இருக்கு இது இன்டர்சேஞ்ச் ஆகல அதனால 3 ஃபேக்டோரியல் அப்படினு எழுதி புரிஞ்சுதா சோ சிம்பிள் இது கண்டிப்பா கேட்பாங்க
நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா சேம் எஜுகேஷன்ங்கற வேர்ட் இப்போ கான்சோனன்ட்ஸ் ஆர் நெவர் டுகெதர் அப்படினு சொல்றாங்க. கான்சோனன்ட்ஸ் ஆர் நெவர் டுகெதர்னா சேர்ந்தே வரக்கூடாது. இல்ல இங்க இதெல்லாம் கான்சோனன்ட்ஸ்ங்க D C T N. சோ இந்த நாலு லெட்டர் D C T N இது நாலும் சேர்ந்தே இருக்க கூடாது அப்படினு சொல்றாங்க. இது ரொம்ப கஷ்டமா இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம இத பார்த்துட்டோம். சேர்ந்தே இருக்கணும் அப்படினா நீங்க என்ன ஆன்சர் எழுதுவீங்க? சோ இதோட ப்ரீவியஸ் சம் நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? சேர்ந்தே இருக்கணும்னா இது நாலும் சேர்ந்தே இருந்துச்சுனா இத ஒரு லெட்டர் பண்ணிக்குவோம். இது இல்லாம ஒரு 5 லெட்டர்ஸ் 5 பிளஸ் இது ஒன்னு 6 6 ஃபேக்டோரியல் இன்டு என்ன எழுதணும்? ரிமைனிங் வந்து 4 ஃபேக்டோரியல். சோ இது மொத்தம் 4 லெட்டர் இருக்கு 4 ஃபேக்டோரியல் சொன்னீங்க இல்லையா? இது வந்து சேர்ந்தே இருக்கிறதுக்கு. இப்போ இவங்க கேக்குறது சேர்ந்து இருக்க கூடாதுங்கறாங்க. அப்போ டோட்டல்ல இருந்து இத மைனஸ் பண்ணா ரிமைனிங் எல்லாம் சேர்ந்து இருக்க கூடாது தானே? டோட்டல் என்ன? மொத்தம் 9 லெட்டர்ஸ் இருக்கு 9 பிளேஸ் இருக்கு. ஆரம்பத்துல சொல்லிருந்தேன். சோ 9 ஃபேக்டோரியல். நீங்க 9 லெட்டர் இருக்கு 9 ஃபேக்டோரியல் இருக்கு. அப்ப டோட்டலா 9 ஃபேக்டோரியல்ங்க. இந்த 9 ஃபேக்டோரியல்ல சேர்ந்தே இருக்கிறதுக்கான ஆன்சர் வந்து இது. அவன் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்றான். அப்ப இத வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படினா ரிமைனிங் இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கிறது சேர்ந்து இல்லாம இருக்கிறது. ஓகே. சோ சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். பட் இப்படியே கொடுத்திருப்பாங்க ஆப்ஷன்ல. அப்படியே எடுத்துக்க வேண்டியது. சோ லாஜிக் என்னன்னு தெரிஞ்சிச்சுனா போதும். இந்த நாலு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எந்த வேர்ட் வேணா கொடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இங்க எங்கயுமே ஒரு லெட்டர் மறுபடியும் ரிப்பீட் ஆகவே இல்லை. எஜுகேஷன்ங்கற வேர்ட்ல ஒரு லெட்டர் மறுபடியும் ரிப்பீட் ஆகவே இல்லை. ரிப்பீட் ஆயிருச்சு அப்படினா நீங்க என்ன ஆன்சர் எழுதுறீங்களோ டிவைடட் பை போட்டு அந்த ரிப்பீட் ஆன லெட்டர்ஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஆல்பபெட்ல லாஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்க அப்படினா பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படினா 5 பாய்ஸ் and 4 girls. இவங்க வந்து ஒரு பெஞ்ச்ல நீங்க வந்து சீட் பண்ண போறீங்க. உட்கார வைக்க போறீங்க. How many ways 5 boys and 4 girls are arranged in a bench அப்படினு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 3 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கேன். மூணுமே கடகடன்னு பார்த்தறலாம். இதுல எது கேட்டாலும் நமக்கு எழுத தெரியும். பட் மூணுக்கும் சின்ன சின்ன வேரியஸ் டிஃபரண்ட் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 பாய்ஸ் இருக்காங்க 4 girls இருக்காங்க. சோ இவங்களை உட்கார வைக்கணும். There are no restriction. Restriction எதுவுமே இல்ல. யார் வேணா எப்படி வேணா உட்கார்ந்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப எத்தனை விதமா உட்கார வைக்கலாம் அப்படினா டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ 9% இருக்காங்க. அதாவது 5 பாய்ஸ் 4 girls இருக்காங்க. பெஞ்ச்ல பிளேஸ் வந்து 9 பிளேसेस இருக்கு. சோ யார் வேணா எங்க வேணா இருக்கலாம் அப்படிங்கறனால 9p9 அப்படி நீங்க எழுதிடலாம். சோ நம்ம எப்படி சொல்லுவோம்? 9 ஃபேக்டோரியல் அப்படினு சொல்றோம். சோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படினா எந்த பிரச்சனையும் இல்ல. எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை சேர் இருக்குன்னு பார்த்து நீங்களே சீட் பண்ணிட வேண்டியது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஆல்டர்னேட். ஆல்டர்னேட் சீட்ல வந்து உட்காரணும். ஆல்டர்னேட் சீட்ல உட்காரணும் அப்படினா நீங்க கரெக்ட்டா பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் கேர்ள் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கேர்ள் இருக்காங்க அப்படினா மொத்தம் எத்தனை கேர்ள் இருக்காங்க? 4 girls இருக்காங்க இல்லையா? 1 அதுக்கு அப்புறம் 2 3 4 girls இருக்கு. இப்போ பாய்ஸ் செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாருன்னு வைங்க. இந்த இடத்துல பாய் வந்தாருன்னா 1 2 3 அப்புறம் இங்க 4 இங்க 5 ரெண்டு பாய்ஸ் சேர்ந்து உட்கார்ற மாதிரி வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் கேர்ள்ல ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா கேர்ள் நம்பர்ஸ் கம்மியா இருக்கு, பாய் நம்பர் அதிகமா இருக்கு. பட் இதுவே ஃபர்ஸ்ட் பாய்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாய் உட்கார்ந்து இருக்காங்க அப்படினா மொத்தம் 5 பாய்ஸ் இருக்காங்களா? 1 2 3 4 5. சோ 5 பாய்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்களோட ஆல்டர்னேட் சீட்ல தான கேர்ள்ஸ் இருப்பாங்க. கேர்ள்ஸ் எத்தனை இருக்காங்க? 1 2 3 4. கரெக்ட்டா போச்சா? சோ ஒரு பாய் ஒரு கேர்ள் உட்கார்ந்திருக்காங்களா? அப்ப இந்த ஒரு ஃபார்மேட் வந்து நமக்கு தப்பு. இதுக்கு ஆன்சர் வராது. ஏன்னா ரெண்டு பாய்ஸ் கடைசில சேர்ந்து வந்துருவாங்க. ஆல்டர்னேட் பிளேஸ்னா இது ஒன்னு தான் நமக்கு சூட்டபிளா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப பாய்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 5 பாய்ஸ் இருக்காங்க. 5 பிளேஸ் இருக்கு இல்லீங்களா? இந்த 5 பிளேஸ்ல 5 பாய்ஸ் வந்து சீட் பண்ணிடலாம். அந்த பிளேஸ்ல அந்த பாய்ஸ் எல்லாம் வந்து இருக்க பிளேஸ்ல எல்லா பாய்ஸும் இன்டர்சேஞ்ச் ஆயிக்கலாம். சோ 5p5 இது வேற எப்படி சொன்னாங்கன்னா 5 ஃபேக்டோரியல் அப்படினு சொல்லுவோம். இங்க எழுதலாமா? 5 ஃபேக்டோரியல் இன்டு girls பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 girls இருக்காங்க. சோ 4 girls இருக்காங்க. 4 பிளேஸ் இருக்கு. சோ அத நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா 4 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். சோ இதோட ஆன்சர் என்ன அப்படினா 5 ஃபேக்டோரியல் இன்டு 4 ஃபேக்டோரியல் இப்படின்னு சொல்லலாம். இல்ல டைரக்ட்டா 5 ஃபேக்டோரியல் இன்டு 4 ஃபேக்டோரியல்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்து இந்த கண்டிஷன்ஸ் காணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் இன் செப்பரேட் குரூப் அப்படினு சொல்றாங்க. சோ இவங்க செப்பரேட் குரூப்பா இருக்கணும் அப்படினா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பாய்ஸ்ல ஆரம்பிக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க. பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 இவங்க ஒரு குரூப். அடுத்து கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 இவங்க ஒரு குரூப். கரெக்ட்டா? இப்படி இருக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் உட்காரலாமா? 1 2 3 4 கேர்ள்ஸ் உட்கார்ந்துட்டு அதுக்கு அப்புறம் 1
2 3 4 5 5 பாய்ஸ் உட்காரலாம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இங்க இந்த ஒரு கண்டிஷன் தான் வரும், இந்த கண்டிஷன் வராதுன்னு சொன்னோம். பட் இங்க ரெண்டு கண்டிஷன் கேன்சல் வரும். ஸோ மொத்தம் 5 பாய்ஸ் இருக்காங்க, 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. இது இந்த கண்டிஷன் இருக்கு. இதுக்கு எழுதுனீங்கன்னா பிளஸ் 4 கேர்ள்ஸ் இருக்காங்க, 5 பாய்ஸ் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இதுக்கு பதிலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் இன்டு 4 ஃபேக்டோரியல் எழுதிட்டு இன்டு 2 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஆன்சர். ஸோ குரூப் செப்பரேட் குரூப் அப்படின்னு கேட்டா இந்த ஃபார்மேட், ஆல்டர்னேட்னு கேட்டா இந்த ஆன்சர். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைன்னா இந்த ஆன்சர் எடுத்துக்கலாம்.